பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட இதுவரை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில்லை என்று கூறி வந்த பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்துடன் தான் போட்டியிடுவோம் என்றும் பாஜக எங்களுக்கு 5 இடங்களை ஒதுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்றும் நாளை கோவையில் பிரதமர் மோடி அவர்கள் வருகை தர உள்ள நிலையில் நேரடியாக சந்திப்பிற்கு பிறகு கூட்டணி உறுதி செய்யப்படும் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போகக்கூடிய நிலையில் இருந்த நிலையில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் அவசர வழக்கை தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார். வருங்கால அரசியலை எதிர்நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் செய்த இந்த திட்டமானது நிச்சயமாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் உண்மையான விசுவாசி என்பதை உறுதிப்படுத்திவிட்டது என்றே நாம் கூறலாம். இதற்காகத்தான் 3 முறை புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை முதல்வராக தேர்வு செய்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்கள் தேர்வு செய்த பிறகு தற்பொழுது வரை எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றியடையாமல் தலைமைக்கு சரியில்லாத தகுதி இல்லாதவராகத்தான் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நிச்சயமாக 5 தொகுதிகள் ஒதுக்கப்படும். இதில் தேனி மற்றும் பெருங்குளம் போன்ற தொகுதிகளில் பன்னீர்செல்வம் அவர்கள் மகன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள் ஏற்கனவே தேனி தொகுதியில் வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் மீண்டும் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்தால் நிச்சயம் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். இதனால் பன்னீர்செல்வம் அவர்களின் செல்வாக்கும் தற்பொழுது அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் உயர்ந்துள்ளது. அதிமுகவில் இரட்டை இலை சின்னம்தான் முக்கியம் என்று நாம் கூறலாம். ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் இரட்டை இலை சின்னம் மக்கள் மத்தியில் பதிந்துள்ளது. அதுவும் பன்னீர்செல்வம் அவர்கள் தென் மாவட்டங்களை குறிவைத்து மக்களையும் அதிமுகவின் தொண்டர்களையும் தன் பக்கம் ஈர்த்து வருகிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறு கட்சிகளுடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது தவிர பெரு கட்சிகளுடன் இதுவரைக்கும் கூட்டணிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் நடந்து வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை. தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமை என்றாலே அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுவே உத்தேச வேட்பாளர்கள் வேட்புமனுவை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார். இது ஒரு முன்னேற்றம் என்றே நாம் கூறலாம். பாஜக கூட்டணியில் 5 இடங்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பாஜக ஒதுக்க உள்ளதாகவும் இரட்டை இலை கிடைக்காத பட்சத்தில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து அவரது தரப்பு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவோம், இல்லை என்றால் முடக்குவோம் என்பதற்கேற்பதான் பன்னீர்செல்வம் அவர்களது திட்டம் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பன்னீர்செல்வம் அவர்களின் செயல்பாடு சரியா தவறா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.